ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லியோட அண்ணங்கிட்ட போய் பேசி மல்லியை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அங்கேயே ஸ்ட்ரைக்காகி நின்றுறாரு. ஏன்னா அவங்க அண்ணா கேள்வி கேட்டது அப்படி. உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் தங்கச்சி வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்க போகிறீங்க? உங்களுக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். உங்கள் குழந்தைக்காக அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் படாத பாடுபட்டு இருக்கா. அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவளை வீட்டை விட்டு அமைச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாக்க போடுகிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறாரு. அதை கேட்க நம்ம விஜய்க்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் இவர் பேசுறது தப்பு தானே. வாழ்க்கையில் ஒரு பொண்ணு எதோ வேணால் சிகிச்சைக்கலாம். ஆனால் நம்ம புகுந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் நசன்னு சொல்லி நின்றா அதை வந்து தாங்கிக்க முடியுமா? அதுவும் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கெல்லாம் பண்ணி அவளை குடும்பப்படுத்தினா யார் தான் சும்மா இருப்பாங்க சொல்லுங்கள். தப்பு பண்ணவங்களுக்கே தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய கடைசி ஆசை என்ன, நல்ல ஆசை என்ன, கெட்ட ஆசை என்னன்னு என்னென்னவோ கேட்குறாங்க. ஆனால் தப்பு பண்ணாத ஒருத்தர் நிரபராதியை இப்படி தண்டிக்கலாமா? கோர்ட்லேயே போனால் கூட 1000 நிரபராதிகள் வந்து 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம். ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திலேயே இருக்குது. அப்படிப்பட்ட இதில் வாழ்ந்துட்டுருக்க நம்ம வந்துக்கிட்டு ஒரு நிரபராதி பொண்ணை எவ்வளோதான் சித்திரவதை பண்ணுற சொல்லுங்கள். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்துக்கும் இது பண்ணால் இது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாரு. என்ன பண்ணுறது? என்னதான் பாடுபட்டாலும் நமக்குன்னு கிடைக்க வேண்டியதுன்னு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு பண்ணுறவங்களும் தெரியல. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் எழுதியிருக்கோ என்னவோ. அதனால் எல்லாமே அவர் விதிப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, மல்லியை வந்து என் உயிருக்கு மேலே வச்சு நான் பார்த்துக்க போகிறேன். என்னதான் இருந்தாலும் அவளை நான் திட்டினது தப்பு தான். எங்கள் வீட்டு பிரச்சனைக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்கள் அக்காவும், உங்கள் 2 பேருக்குள்ளே தான் உங்கள் வீடு. அந்த 2 பேருக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்றத மட்டும் எப்போவுமே நீங்கள் ஒன்றா வச்சுக்கிட்டிங்கன்னா சரி. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. அந்த பிரச்சனைக்குள்ளே நானும் வர மாட்டேன். அதை விட்டுட்டு என் அக்கா பேச்சு தான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மல்லியை கூப்பிட்டுட்டு காரில் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார். என் மேலே கோவமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை எல்லா விஷயத்துலையும் புரிஞ்சுக்காம நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நீ பண்ணுற எல்லா விஷயத்துலையும் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் இதில் உண்மை இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு தெரியாமல் நான் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிடுறேன். ஆனால் நீ அதை பொறுத்துக்கிட்டு இருக்க பற்றியா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இனிமேல் என்ன தப்பாக நினைக்காத, நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக சிரித்து காரில் பேசிட்டு வராங்க. அது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற நமக்கும் சந்தோஷமாக இருக்குது, காரில் வர நம்ம மொழிக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் அவங்க காத்துட்ருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம், சின்ன சிரிப்பு மட்டும் இருந்தால் போதும். எப்போவுமே கொஞ்சிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது மட்டுமே போதும். அதுவே மல்லிக்கு ரொம்ப சந்தோஷம். அது கூட புரிஞ்சிக்காத இந்த விஜய் இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ராஜேஸ்வரி பேஜை கேட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவளை சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக போய் காரில் வீட்டில் இறங்குறாங்க. அதை பார்த்த உடனே ஏறுது பாருங்க இந்த ராஜேஸ்வரிக்கு. போ தாங்க முடியலடா சாமி. அப்படியே மேலேருந்து கீழே வரையும் எரியுது. கண்ணகி மதுரை எரிச்ச மாதிரி இவன் மல்லியை கண்ணாலே எரிச்சிருவா போல. அந்த அளவுக்கு முறைச்சி பார்த்துன்னுக்குறான். அடியே இப்படியெல்லாம் பார்க்காதடி, அடி இப்படியெல்லாம் வைத்து எரிச்சிருப்பாரு. புருஷன் பொண்டாட்டினா சந்தோஷமாக இருக்க தான் செய்வாங்க. அவங்கள வந்து பிரித்து அந்த பாவத்தை நீ எங்கே தான் கொட்டிக்க போறிய தெரியலப்போ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினச்சிட்டு அமைதியாக வராங்க. அதுக்கப்புறம் வா மல்லி உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னதும், நில்றா, நீ வந்து இவளை எதுக்காக இப்போ கூப்பிட்டு வந்த? உனக்கு என்ன தைரியம் வந்தால் இவளை கூப்பிட்டு வரும் அப்படின்னு. அக்கா இந்த பேச்சை வந்து இதோட விட்டுலாம். இதுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பேச வேண்டிய நாங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம். இதுக்கு மேலே இங்கே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீயும் நானும் பேசி உனக்கும் எனக்கும் நடுவில் சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவும் வேணான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பேச்சை விட்டுரு அப்படின்னு சொல்ல, என்ன விட்டுருன்னு சொல்கிறேன். இவனால எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ சட்டை வருது எல்லாம் உனக்கும் தெரியும் தானே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீ திரும்ப இவளை கூப்பிட்டு வரனா என்ன அர்த்தம்? நீ இவளை கூப்பிட்டு போய் விட்டு வர போறியா, இல்லை இவளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர போறியானதும் அதை பற்றி நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம். வெளியே பேசுகிற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. அதனால் தயவு செஞ்சு வந்துடும் அப்படின்னு சொன்னால், இல்லை இதுக்கு ஒரு விடை தெரியாமல் நான் உள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் நீ அப்படி போயிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு மல்லியை கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போட்டு போயிடுறாரு. அது பார்த்தவளுக்கு இன்னும் கப்பு ஏறியுது. அப்படி பாவி, நான் ஸ்கெட்சு போட்டு சுற்று போட்டு அதை இதை பண்ணி நான் விட்டு வெளியே தொத்துனா நீ எப்படி உள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி கீழே விடுற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்